பாஜகவிலே பார்த்தீங்கன்னா இந்த 11% ஓட்டுன்றது அண்ணாமலைக்காக விழுந்தது மட்டும்தான். இப்போ தலைமை மாறதுக்கு அப்புறம் இந்த ஓட்டு விழாம கூட போகும் தானே சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிடிவி அவர்கள் வந்து இபிஎஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் முதல் வேட்பாளர்னு சொல்றாரு. அப்போ டிடிவி இணைப்பு வேணும்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்கு. ஆனால் இவர் நாங்கள் சிஎம் கேண்டா அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு. இப்போ என்ன ஒரு முரண்பாடு இருக்குங்களே, அப்போ யார் உங்க சிஎம் கேண்டன்ற பெரிய கொஸ்டின் வந்துருது. சார், டிடிவி அவர்கள் பார்த்தீங்கன்னா 0.5% ஓட்டு கூட அவருக்கு கிடையாது. பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பாக அது வந்து மேக்னெட் பவர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அந்த பவர் வந்து அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்னைக்கு நம்ம ஷோவோட சீஃப் கெஸ்ட் அதிமுகவை சேர்ந்த இஸ்மாயில் ஜாவித் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பலமார்ந்த உணவுக்கு தேவை வெற்றிலை, இன்று தமிழ்நாட்டுக்கு தேவை இரட்டலை என்று என்னை அதிமுகவில் ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டு இன்று உங்களிடையே கார்த்திக் பிள்ளையுடன் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள். பஞ்ச் சூப்பராக இருக்கு சார். பஞ்ச் நல்லா இருக்கு. பஞ்ச் நல்லா இருக்கா? தேங்க்யூ. இது என்றைக்குமே கட்சியோட முகவரி வந்து நம்ம கட்சி தான் நமக்கு முகவரி. கட்சியோட முகவரி நமக்கு என்றைக்குமே ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம். அதுதான். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு சார் இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரம்? மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு? பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தானே புயல், அந்த சூறாவளி இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல, அந்த புயல் வந்து எவ்வளோ வேகமாக கடந்து போச்சு. அந்த மாதிரி என் தலைவர் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 150 சட்டமன்ற தொகுதிகளை வந்து சந்தித்து முடித்துட்டு வந்துட்டார். இனிமே தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களோட அந்த சக்தியை வந்து பார்க்க போகிறீங்க. மக்கள் வந்து நெருக்கத்தில் வந்து பார்க்கக்கூடியவர் எங்கள் தலைவர். மிக அருகாமையில் சென்று பார்க்கக்கூடியவர் எங்கள் தலைவர். பெருசாக பந்தோபஸ்து வச்சுட்டு இப்போ ப்ரைவேட் ஜெட் வச்சுட்டு போகிற அந்த இது இல்லை. நாங்கள் மக்களை மிக நெருக்கத்தில், மக்களோட குறைகளுக்கு ஏற்ற போல் அவர்களுடைய நெருக்கத்தில் சென்று சந்திக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணம்ன்றது வந்து பெரிய வெற்றி பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழக மக்கள் அதுக்கு சாட்சி. ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே சொல்லணும் உங்களுக்கு. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு யார் அதிமுகவை நடத்தி கொண்டு போக போகிறா அப்படின்னு ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பில் இபிஎஸ் அவர்கள் தான் தலைவர்னு உள்ளே வந்தப்போ நிறைய விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டார் தான். ஆனால் அந்த 4 வருஷம், இப்போ 4 வருஷம் 8 வருஷமாக மேலிடத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்ட்டிஸுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அவங்களுடைய ப்ரெஷர் எல்லாத்தையும் தாங்கி கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுல அவருக்கு பெரிய பெருமை கண்டிப்பாக சேரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் இணையாமல் அதிமுக தான் அப்படி பாமக வெளியே போயிட்டாங்க, தேமுதிக வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் 2020 எலெக்ஷனில் அவருக்கு வெற்றி சாத்தியம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இது வந்து கட்சியில் என்றைக்குமே வந்து வருவாங்க போவாங்க, ஆட்கள்ன்றது வருவாங்க போவாங்க. அதற்காக வந்து கட்சி என்றைக்குமே வந்து செஞ்சிடாது. கட்சி வந்து என்றைக்குமே தலைமை வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது வந்து எந்த தலைவர்கள் வந்தாலும் அந்த தலைவர்களை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களாக, அடிப்படை உறுப்பினர்களாக தான், செயல் வீரர்களாக நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த அதிமுகவில் இருக்க இரும்பு கோட்டையை வந்து கேடயமாக வச்சிருக்கிற செயல் வீரர்கள் நாங்கள். எங்களை போன்றவர்கள் எந்த தலைவர்கள் வந்தாலும் தடுமாற விடாமல் அந்த தலைவர்களை தூக்கி நிறுத்துது தான் எங்களோட பண்பு. இதுதான் எங்கள் புரட்சி தலைவரும் சொல்லி கொடுத்து போனால் மாண்பு எங்களுக்கு. அந்த மாண்பை கடைபிடித்து கொண்டு வந்து இருப்போம். அதனால் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாமே ஒரு வீட்டு பிள்ளை. நாங்கள் இப்போ திடீர்னு சண்டை போடுவோம், சேர்ந்துப்போம். ஒரு வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளை வந்து மற்றொரு வீட்டுக்கு போனால் தான் எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அந்த பிள்ளையும் அங்கே போய் நல்லா தான் இருக்கும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. உதாரணம் சொல்லணும்னா தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார். ஒரு தேனி மாவட்டத்துக்கு போகும்போது எம்பியாக இருக்கிற இன்னைக்கு
ஒரு எம்எல்ஏ, தேனி மாவட்ட எம்எல்ஏவால் அவர் வந்து அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டார், ஒரு அசிங்கப்படுத்தப்பட்டார் சொல்லலாம். அவருக்கான மரியாதை கிடைக்காம போச்சு. உறுப்பினர்கள் சேர்றாங்க, அந்த சேர்க்கை உறுப்பினர்களை தான் படிப்பேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடுறாங்க. மாபெரும் கட்சி திமுகன்னு சொல்லிக்கிறீங்க, அவங்க நான் தான் படிப்பேன்றார், இவர் நான் தான் படிப்பேன் பிடுங்குறாரு. இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி? நான் இது வரைக்கும் ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து பார்த்ததே இல்லை. அது ஊடகவியலாக இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எனக்கு பெரிய நகைப்பூட்டுது அது எனக்கு. ஆமாம். இப்போ என்ன ஒரு பெரிய விமர்சனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா சந்திக்க போயிருந்தாரு. போனப்போ இந்த ஒரு இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னும், இந்த இணைப்பை நீ கொண்டு வரலன்னா இப்போ ஜெயிலுக்கு போறீங்களா இல்லை எலெக்ஷன் ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்னு அமித்ஷா கேட்டதாக நிறைய கருத்துலாம் வெளியே வந்துட்டு இருக்கு. வெளியே வந்து அவர் கட்சி எடுத்து கண்ணை தொடச்சிட்டே வந்தாரு அப்படிங்கிற மீம்ஸும் போடப்பட்டு இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல 2 கேள்வி நான் கேட்க நினைக்கிறேன். பாஜக அதிமுகவுடைய இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு டிராபேக்காக அமையும் நினைக்கிறீங்களா? ஒன்று. 2வது, இந்த இணைப்புலாம் இல்லாததுனால, ஏன்னா 2 ஆஸ்பெக்ட் சார். ஒரு ஆஸ்பெக்ட் திமுகவோட கூட்டணிகள் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இன்னொன்று, விஜயோட என்ட்ரியால கொஞ்சம் ஓட்டு வந்து செதறுன்றதையும் நம்புறாங்க. இப்போ அதிமுகவோட மற்ற கட்சிகள் இணைப்பு இல்லாமல் கூட்டணி வீக்காக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்து? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இன்றைக்கி வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட ஓட்டு சதவீதம் வந்து 11%. இது வந்து எந்த கட்சியுமே பிற கட்சியாக இருந்து ஓட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சதவீதத்தை வந்து தொடலை. இது வந்து ஒரு அபரிவிதமான வெற்றி, அவர்களுடைய வெற்றி. இன்றைக்கி நம்மளுடைய ஒரே ஒரு எல்லை, அதாவது இன்றைக்கி ஒரே ஒரு நம்மளோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும். அராஜக மன்னராட்சி திமுக வந்து நம்ம வீழ்த்த வேண்டியது தான் நம்மளோட ஒரே வேலையாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எதிரிக்கு எதிரி நண்பன். இன்றைக்கி நான் எதிரியாக அவங்களுக்கு நேற்று சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்கு நண்பன். ஏன்னா நம்ம 2 பேரோட எதிரி ஒருத்தர், அப்படின்னா நம்ம நண்பர்களாக இருக்கோம். இந்த அரசியல் வந்து மக்களிடையே வந்து பேசப்பட்ட அரசியல். இது அரசியல்வாதிகளுக்குள்ளே பேசப்பட்ட அரசியல் இல்லை, இது மக்களிடையே பேசப்படுற அரசியல். அப்போ இது எப்படி வந்து ஒரு தோற்கக்கூடிய கூட்டணி ஆகும்? இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. மக்களிடத்தில் இது பேசப்பட்டு வருகிறத நம்மளே செவியூர்க்க கேட்குறோம். அப்போது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக தான் வந்து திமுக அதிமுகவோட பாஜக கூட்டணி வந்து பார்க்கப்படுது. 2வது, நீங்கள் பாருங்கள், 11% ஓட்டுன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் ஓட்டுக்கான சமம். இது வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கூட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அசால்ட்டாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ஓட்டு சதவீதமாக இருக்குது. ஆனால் சார், பாஜகவிலே பார்த்தீங்கன்னா இந்த 11% ஓட்டுன்றது அண்ணாமலைக்காக விழுந்தது மட்டும்தான். இப்போ தலைமை மாறதுக்கு அப்புறம் இந்த ஓட்டு விழாமல் கூட போகும் தானே சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு புரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க. நீங்கள் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே இந்த புரோட்டோக்கால் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் மோடி வந்தார். இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வீழ்ச்சி காணலை, 3 வாட்டியும் தொடர்ந்து வெற்றி பெற்றார். இப்போ அவங்க சப்போஸ் வீழ்ச்சி கண்டிருந்தாங்கன்னா வேறு பிரைம் மினிஸ்டர் மாறியிருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாதனால நமக்கு தெரியலை. ஓகேங்களா? அப்போது அப்படி வாய்ப்பு இல்லாதனால நமக்கு இன்றைக்கி மோடி வந்து கண்டினியூ ஆகுறாரு, நம்ம வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவரோட ஆட்சி வந்து நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜிஎஸ்டி குறைப்பில் வந்து மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து இதில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஷாப்லேருந்து ஒரு பொட்டி கடையிலேருந்து எல்லா இடத்துலையுமே வரி குறைப்பு வந்து பயங்கர எஃபெக்டிவாக வந்து மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பிஜேபியோட கூட்டணியில் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிறது வந்து இன்றைக்கி திராவிட ஆட்சி நடக்குது, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றது தான். ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், திமுகவோட பேரை சொல்லி ஏகப்பட்ட நியூசன்ஸ் நடக்குது, நம்ம பார்க்குறோம். அன்றாட செய்திகளில் கேட்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே போச்சு? பெண்களோட உரிமை அம்மா இருக்கும்போது அவ்வளோ ஒரு கரப்ஷன் இல்லாமல் சிட்டியை வச்சுனாங்க. தலைவர் எடப்பாடி அவர்கள் இருந்தபோது கூட இந்த சென்னை சிட்டியில் நீங்கள் அவ்வளோ க்ரைம்ஸை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது மினிமலாக நடக்கிறது தான், அது இயல்பு. பட் ரெகுலராக நடக்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த ரெகுலரிட்டி வந்து எப்படி வருது? அப்போ அங்கங்கே வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள், வார்டு கவுன்சிலர்கள், பொறுப்பில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அந்த பொறுப்பெண்ணை போய் தான் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, நம்ம அதை பார்க்குறோம். ஆக இந்த ஆட்சியை வந்து நம்ம அகற்ற வேண்டும்ன்றது ஒரே குறிக்கோள். அதற்காக நம்ம பிஜேபியோட இணைஞ்சிருக்கிறது வந்து சாத்தியம். அது வந்து மக்கள் வந்து வெற்றி பெற வைப்பாங்கன்றது சாத்தியம் 100%. சார், ஆனால் டிடிவி அவர்கள் வந்து இபிஎஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் முதல் வேட்பாளர்னு சொல்கிறாரு. அப்போ டிடிவி இணைப்பு வேணும்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்குது.
ஆனால் இவர் நாங்கள் சிஎம் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஒரு முரண்பாடு இருக்குங்களே, அப்போ யார் உங்கள் சிஎம் கேண்டிடேட்ன்ற பெரிய கொஸ்டின் வந்துடுது சார். டிடிவி அவர்கள் பார்த்தீங்கன்னா 0.5% ஓட்டு கூட அவருக்கு கிடையாது. ஆர்கே நகர் தொகுதியில் எப்படி ஜெயிச்சான்றது இந்த ஊரறிஞ்ச உண்மை. அப்படின்னும் போது டிடிவி அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கட்சியில் இணைஞ்சார்னா அது மக்கள் சந்தோஷப்படணும். இப்போ நீங்கள் கார்த்தி பிள்ளைங்க, நீங்கள் நம்ம கட்சியில் நாளைக்கு உறுப்பினர்னா சந்தோஷம் எனக்கு. நீங்கள் வரக்கூடாதுன்னு இங்கே வந்து நம்ம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறதில்ல. இந்த மாதிரி இவரும் நமக்கு வராரு. இப்போது டிடிவி வராருன்னா வரலாம், தப்பு இல்லை. அதை வரேன்னு சொல்லிட்டு தலைமையை டிமாண்ட் பண்ணுறது வந்து அவருக்கான ஒரு பண்பு இல்லை, அது அவருக்கான நல்ல பண்பு கிடையாது அது. அதனால் அவர் சொல்கிறது வந்து எங்கள் செவிக்கு கேட்காது சார். ஏன்னா அவர் சொல்கிறது நாங்கள் செவியில் கேட்டு போனால் நாங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறதையும் கேட்கணும். அப்படி எல்லோரும் சொல்கிறதுன்னா என்னென்னமோ இருக்கும், கரெக்ட் தானே? எல்லாத்தையும் அப்போ நம்ம எப்படி கேட்க முடியும்? அதனால் இவரோட விஷயம் அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது. அவர் வந்து நாளைக்கு நானே தான் முதலமைச்சர்னுவார், அதுக்கு ஒத்துக்கலாமா நம்ம? நீங்கள் வேணாம் நான் நின்றுக்கிறேன்னுவார். அப்போ நானும் தான் முதலமைச்சர், நான் ஒத்துக்கலாமா? அது கிடையாது. இங்கே தலைமை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற தலைமை. மக்கள் வந்து தலைமையை ஒத்துக்கிறாங்க, கட்சி நிர்வாகிகள் ஒத்துக்கிறாங்க, கட்சியில் ஆளுமை பண்ணுறவங்க ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு, எங்கேயுமே ட்ராப் இல்லை நமக்கு. ஆமாம். இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு தனிப்பெரும்பான்மை நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. ஆனால் பிஜேபி சொல்கிறாங்க இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே வந்து அவங்களுக்கு என்னதான் கூட்டணிக்கான ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதோ இல்லை கருத்து ரீதியாக வெவ்வேறு கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போது ஒருவேளை அதிமுகவை பிஜேபி விழுங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தும் இங்கே செயல்படுது. செங்கோட்டையன் வெளியே போகிறாரு. இப்போ இதெல்லாம் எந்த கட்சியை பலப்படுத்துதா, அந்த கட்சியை வீக் ஆகுதா சார்? இல்லை சார், ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தாய் வீடில் வந்து 5 பிள்ளைகள் இருக்குன்னா எப்போதுமே அதில் வந்து தலைச்சன் பிள்ளை பெருசாகவும் இருக்க பிள்ளைகள்லாம் வந்து அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அது தெரியும் உங்களுக்கு. இந்த வீடுன்றது வந்து தாய் கட்டமைச்சது. அதில் வந்து பிள்ளைகள் வந்து 8 திசைக்கும் போகும். ஆனால் இந்த வீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அது மாதிரி தான் நம்ம கட்சியில் நம்ம தலைமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் யார் வந்து வெளியே போனாலும் வச்சாலும் நமக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. ஆனால் செங்கோட்டையன் சார்ந்த ஓட்டு குறையும் இல்லைங்களா? அதான் சார், இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வந்து இப்படி தான் ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது. எப்படின்னா இவர் சார்ந்த ஓட்டு, அவர் சார்ந்த ஓட்டு, இங்கே யாருக்குமே ஓட்டு இல்லை. இங்கே அம்மாவோட முகத்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஓட்டுக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கும் தான் வந்து இங்கே ஓட்டு. இவர்களுக்கான ஓட்டு தான் வந்து நம்ம இங்கே வந்து வாங்குகிறோம். தவிர்த்து நீங்கள் எந்த தொகுதியில் யாரை வேணால் நிப்பாட்டலாம். அம்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை வந்து தலித் பின்னணிலேருந்து வந்தவர், அவரை வந்து நிறுத்தினாங்க. பொது தொகுதியில் வந்து இவரை நம்ம யார் நல்ல பேர் அவரை நிறுத்தினாங்க. பொது தொகுதியில் நிறுத்தி அவரை ஜெயிக்க வச்சாங்க, அமைச்சராக்குனாங்க. அது மாதிரி சபாநாயகர் தனப்பால வந்து எல்லாரும் வரும்போது பெருந்தலைவர் சொல்கிற மாதிரி வந்து ஒரு இதை அமைச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி அம்மா வந்து யாரை நிப்பாட்டினாலும் செய்வோம். அந்த பலமும் இன்னைக்கு அந்த கர்ஜனையும் எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்கள்ட்ட இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த கட்டமைப்பு இன்னும் இருக்குன்னு நம்புறீங்களா சார்? இன்னும் நம்புகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா இல்லைனா நீங்கள் ஒரு கட்சியை வந்து ஒரு தாய் இறந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை அரவணைச்சு கொண்டு போகிறது ஒரு அண்ணனோட வேலையாக இருக்கும். அந்த அண்ணன் மாதிரி எங்களை வந்து இழுத்துட்டு போகிறது தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்னு நான் சொல்கிறேன். அப்படி இழுத்துட்டு போய் தான் இந்த 8 வருஷம் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம். அதிமுக எங்கேயுமே பின்னாடி வாங்கலை, வளர்ந்து கொண்டு தான் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 63% ஓட்டு வந்து நாங்கள் அன்னைக்கே வாங்கியிருந்தோம். இவங்க 2011 தோற்று போன மாதிரி நாங்கள் போகல. 29 28 சீட்டு வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. அந்த மாதிரி நாங்கள் போகல. எதிர்கட்சியாக கூட தகுதி இல்லாமல் போனாங்க. நாங்கள் என்றைக்கு இல்லாமல் போனோம்? நாங்கள் என்றைக்குமே தகுதியோடு இருக்கோம். எதிர்கட்சியாக தகுதி இல்லாமல் போன திமுக இது. இன்னைக்கு வந்துட்டாங்க. அதனால் என்ன வேணால் பேசலாமா? முடியாது. 2021 பார்த்தீங்கன்னா 4% டிஃபரன்ஸ் தான் டிஎம்கே ஏடிஎம்கே. 10 வருஷம் ஆன்டி இன்கும்பன்சி இருந்தாலுமே 4% டிஃபரன்ஸ் தான் வந்து அதிமுகவோட தோல்வி பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை சார். அவர் அதிலே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையை வந்து பார்க்குறாங்க மக்கள். கண்டிப்பாக. இப்போ என்னன்னா எல்லாரும் பிரிஞ்சு போகும் பொழுது பலம் குறையுது. இப்போ இந்த பலத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்க சார்? அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி கூட தான் போயிட்டாரு. அவரை கூப்பிட்டு வர முடியுமா நம்ம? அவர் போனதுனால எங்கே குறைஞ்சோம் நாங்கள்? இல்லையே. கரூர் அந்த தொகுதியில் நமக்கு பலம் குறைஞ்சிருக்க மாதிரி அப்படி எதுவும் கிடையாது சார். அப்படி எல்லாமே ஒரு கட்டமைப்பு. இது வந்து யார் கட்டமைக்கிறா? மீடியாவோட கட்டமைப்பு தான் அனைத்தும். இவர் வந்து வர்றவங்க டெய்லி ஏதாவது பேசி போடுறது, இதில் சொல்கிறது. நீங்கள் போய் ஓட்டு வாரியாக பாருங்கள். ஓட்டு வாரியாக என்ன இருக்குன்னு நீங்களே எடுத்து பாருங்கள். போன எலெக்ஷனில் கரூர் தொகுதியில் என்ன வாங்கியிருக்காங்க நம்ம அதிமுக ஆள் பாருங்கள்.
திமுகவில் என்ன வாங்கியிருக்காரு பாருங்கள், ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பாருங்கள். நீங்களே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 4% தான் வந்து வித்தியாசம் இருக்குன்னு. அப்போ இதில் அவர் போனதுனால எங்கே போச்சு? ஒன்றும் ஆகலையே. அதனால் வந்து என்றைக்குமே அதிமுகன்றது நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு இரும்பு கோட்டை. அது அதை நீங்கள் வந்து சாதாரண துரும்பு வச்சு தகர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அந்த துரும்புகள் தான் இன்றைக்கி வெளியே நின்று கத்திட்டு கூச்சல் போட்டுருக்கு. அது வந்து எங்கள் இரும்பு கோட்டையை ஒன்றும் பண்ணாது. இது அம்மா சொன்ன மாதிரி இது எஃகு கோட்டை. இது வந்து அசைக்க முடியாது, ஆட்டியும் பார்க்க முடியாது. ஆட்டினி நீங்கள் தான் வந்து காணாமல் போயிடுவீங்க. அப்படி ஆயிரும் கட்சியை பொறுத்தளவில். அதனால் ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன் சார். ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இன்னொரு மீம் ஒன்று கீழே என்ன வருது அப்படின்னா, டிவிகேக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக இங்கே தான் போட்டி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் உள்ள வந்து அதிமுக போட்டியிலே இல்லை அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வராரு. இப்போ இதுக்கு உங்க கருத்து என்ன சார்? இல்லை, அவர் அப்படி சொல்ல வரல. அவர் வந்து வார்த்தை வாயிலாக அப்படி சொல்லியிருந்தால் நம்ம வந்து கேள்விப்படுத்தி நம்ம அதில் வந்து பதில் வாங்கலாம் நீங்கள். ஆனால் அவர் வந்து எங்கேயுமே அப்படி வந்து சொல்லலை. நீங்கள் அது எல்லா இன்டர்வியூலையும் அவருக்கு கொடுத்த இப்போ என்ன 3 மாநாடு போயிருக்காரா, 2 மாநாடு போயிருக்காரு, 2 இடத்துல பிரச்சாரம் போயிருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்கள், எங்களை வந்து அவர் எங்கேயுமே தொட்டிருக்க மாட்டார். உங்களுக்கு தொடர்பு சார். ஆனால் உங்களை லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டின்றாரு. அதிமுகன்ற ஒரு கட்சிங்க பெரிய கட்சியாக இருக்குன்றதை அவர் அக்செப்ட் பண்ணலையா? அதான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னா, அவர் வந்து லிஸ்ட்டு வச்சு போடுற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து தரம் தாழ்ந்து போயிடல. அவரோட லிஸ்ட்டில் நாங்கள் வர்றதுக்கு, அவரோட லிஸ்ட்டில் வந்த அளவுக்கு திமுக தான் தரம் தாழ்ந்து போயிருக்கு. அதனால் அவர் வச்சுக்கிறாரு. அப்போ அவர் வந்து போட்டின்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னா, அடுத்து நான் எதிர்கட்சியாக உட்காருவேன், ஆளுங்கட்சி அதிமுக ஆயிரும்ன்ற எண்ணத்தில் அவர் பேசுகிறார் போல நான் நினைக்கிறேன். அதனால் அவரோட என்ன வெளிப்பாடு வந்து அப்படி இருக்குது. அப்படி இருந்தால் தான் அப்பா நம்மளாவது ஒரு வேளை எதிர்கட்சி ஆயிடணும், திமுக இவ்வளோ பேசினா தான் நம்ம நாளைக்கு எதிர்கட்சியாவது உட்காருவோம். அவருக்கு ஆசை இருக்கும்ல, ஒரு விஜயகாந்த் மாதிரி நம்மளும் வரணும். அங்கங்கே விஜயகாந்த் பேரெல்லாம் அவர் சொல்கிறாப்புல, என்ன இருக்கும்ல, நம்மளும் ஒரு விஜயகாந்த் மாதிரி உட்காந்து ஒரு 4 வார்த்தை பேசலாம் சட்டமன்றத்தில், நம்ம பின்னாடி ஆளுங்க இருக்காங்க பார்த்துங்கப்பா அப்படின்ட்டு அந்த என்ன வெளிப்பாடு இருக்கலாம் அவருக்கு. அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அது கடந்து போயிடுறோம் சார். ஆமாம், நாங்கள் வந்து இதெல்லாம் கடந்து போயிடுறோம். அவர் சொல்கிற போட்டி எதிர்கட்சிக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து எதிர்கட்சியாக விருப்பம் இருக்கும்ல அவருக்கு. எடுத்தோடனே ஆளுங்கட்சி ஆயிட முடியாது. அட்லீஸ்ட் திமுக வந்து வீழ்த்திட்டு, ஏன்னா திமுக இன்னைக்கு தரந்தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த தோக்குற பொசிஷனுக்கு வந்துடும் அவர் தெரியுது. அப்போ 29 சீட்டு வந்து அதை தாண்டியும் கீழே விழுவாங்கன்னு அவர் நம்புகிறாரு, விஜய் நம்புகிறாரு போல். அதனால தான் வந்து அந்த இடத்துல எங்களை ஃபில் பண்ணிக்கிங்க, நாங்கள் அதோட ஒரு 2-3 சீட்டாவது வாங்கிடுவோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அவர் அந்த இடத்துல நிற்க விருப்பப்படுறாரு போல். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம். கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பிரச்சாரம் முடிச்சுட்டு விஜய் வந்ததுக்கு பிறகு விஜய் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாச்சு. என்ன பேசினாங்கன்றது வெளியாகலை. ஒருவேளை கூட்டணிக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்களா, இல்லை கூட்டணிக்கு பிளான் பண்ணால் யார் முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியுன்ற பெரிய கொஷினும் இருக்குது. அப்படி தாவேக்கா அதிமுக கூட்டணி சாத்தியப்படுமா? இல்லை, முதல் விஷயம் வந்து இந்த தொடர்பு கொண்டாங்கன்றது வந்து ரொம்ப 100% ஊர்ஜிதமாகாத ஒரு தகவல். ரெண்டாவது விஷயம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி சீமான் பேசியிருக்கிறாருன்னு சீமான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். நம்ம கூட அப்போ நினச்சிருப்போம், அடிக்கடி பேசிக்கிறாங்களே, என்ன அப்போ வந்து என்ன கூட்டணி வைக்க போகிறாங்களான்னு நம்ம யோசிச்சிருப்போம். அது நடக்கலைல்ல. அது மாதிரி இந்த தகவல் முதல்ல 100% ஊர்ஜிதமானு தெரில. அப்படியே பேசியிருந்தாலும் அதை அந்த தனிப்பட்ட உரையாடலாக அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தவிர்த்து அதை வந்து கட்சிக்கான இதுவாகவோ ஆட்சிக்கான இதுவாகவோ நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது எங்கே பகிரமாக அதை வந்து பிரகடனம் செய்கிறாங்களோ அப்போ தான் அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியும். கட்சி ஆளுங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பேசணும் சொன்ன, அவரு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்க சொல்லுங்கள், அவர் சொல்கிறாரா பார்ப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து முதல் வாட்டி குரல் எழுப்பி இருக்குன்னா அதிகாரத்தில் பங்கு கொடுங்க இருக்குன்னு திமுக கிட்ட குரல் எழுப்புறாங்க. இது வந்து அப்பயே திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கட்சி கிடையாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ அடுத்த என்ன ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கிட்டேருந்து வெளியே வர்றதுக்கும் அதிமுக கூட இணையறதுக்கும் அப்போ பாஜகவை கடைசி நேரத்தில் வந்து கூட்டணிலேருந்து பிரிக்கிறதுக்கும் கூட பிளான் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சார், நீங்கள் இந்த இதை வந்து அப்படி பார்க்க முடியாது. நம்ம என்னென்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணியில் அவங்க வந்து ஒட்டி பிணைந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி வந்து திமுகவோட இருந்துக்கிறாங்க, இல்லை இருந்துட்டு வர மாதிரி ஒரு பின்பத்தை காமிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இது அவங்க நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து அதில் வந்து ரிசல்ட் அவங்களுக்கு ஆதரவாக மாறுச்சுன்னா இது எது வேணால் மாறலாம்.
இது வந்து நம்ம ரொம்ப இப்போ இயர்லியாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அது அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எது வேணால் மாறலாம். நாளைக்கு இந்திய பிரைம் மினிஸ்டராக ராகுல் காந்தி வந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாறும். நம்ம அது இத்தனை ஆண்டுகள் அரசியலில் நம்ம வந்து அதை பார்த்து கொண்டு தான் வரோம். அது மாதிரி அதை வந்து நம்ம அப்போ தான் பார்க்க முடியுமே தவிர்த்து இப்போ அதுக்கான எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அதை பற்றி நம்ம உரையாடுறதுக்கே. ஸோ பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பாக அது வந்து மேக்னெட் பவர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த பவர் வந்து மக்களிடையே வந்து அதிருப்தி இல்லாத கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, வெற்றிக்கணி, அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. ஆமாம், இதில் வந்து எந்த ஒரு சலசலப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கிளைச்செயலாளர்கள் முதற்கொண்டு அனைவரையும் போட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய கட்சியாக வந்து இன்றைக்கி 2 பேரும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எங்களை மாதிரி ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கும் பொழுது இது வந்து மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படுத்துது. அம்மாவோட கட்டமைப்பு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள்ட்ட அச்சு பிசுறாமல் இருக்குது.